அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் சாத்திப்பட்டு தனபால் திருமண மண்டபத்தில் நம் பண்ருட்டி பலா திருவிழா 2026 4ஆம் ஆண்டாக இப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் நம்மளுடைய நாட்டு ரக பலா பண்ருட்டி சுந்தரம் பலா மற்றும் பண்ருட்டி ஜெயராமன் பலா இந்த நிகழ்வில் வந்து கொண்டு இருக்கோம். இது மிக சிறப்பான ரகம். ஏன் இந்த ரகத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், விதைக்கன்றுகளில் 2 வகை பொருளாதாரம் இருக்குது. ஒன்று மர வகை பொருளாதாரம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதனுடைய விளைச்சல் காய் வகை பொருளாதாரம். ஒரு மரம் 1.5 டன் காய்க்கக்கூடியது இந்த ஜெயராமன் பலா. இதனுடைய தாய்ப்பலா தான் நம்மளுடைய சுந்தரம் பலான்னு சொல்கிறது. இந்த நிகழ்வில் பலாவில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து இருக்குது. பலாப்பழ ஐஸ்கிரீம், காஃபி, சாக்லேட், பிஸ்கெட், இது எல்லாமே பலாவில் என்னென்னலாம் கொண்டு செய்ய முடியுமோ அது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மதிய உணவிற்காக பலா பிரியாணி இங்கே தயாராகிட்டு இருக்குது. பலாவில் வந்து என்னென்னலாம் எங்களால் செய்ய முடியுமோ அந்த நிகழ்ச்சியில் வந்து கொண்டு வந்துருக்கோம். இப்போ நிகழ்ச்சி துவங்கியாச்சு. அதே போல் பலா பழங்கள் சுளையாகவும் இங்கே விற்பனைக்கு வைக்கப்படும். இது எல்லாமே வந்து இங்கே வந்து விற்பனைக்கு இருக்குது. பொதுமக்கள் வந்து இது வந்து பயனடைஞ்சிக்கலாம். அடுத்தது பலா சார்ந்த அனுபவ பகிர்வு, பலாவினுடைய பராமரிப்பு, அதில் வரக்கூடிய பூச்சி மேலாண்மை, அதனுடைய எப்படி வந்து அதை மதிப்பு கூட்டுதல் செய்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வில் வந்து பேசுகிறதுக்காக நம்ம IAHR டாக்டர் செந்தில்குமார் இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம பாலூர்லேருந்து முனைவர் காயத்ரி இந்த நிகழ்வில் கலந்துக்கிருக்காங்க. நாம் இந்த நிகழ்ச்சியில் பண்ருட்டி பலாவில் செஞ்ச பலாப்பழ ஐஸ்கிரீம் வந்து நிகழ்ச்சியில் கொண்டு வந்திருக்கோம். பலாவோடு சேர்த்து சப்போட்டா, அது மட்டும் இல்லாமல் பனம்பழத்தில் ஐஸ்கிரீம் வந்து கொண்டு வந்திருக்கோம். இளநீரில் ஐஸ்கிரீம் வந்து பண்ணியிருக்கோம். இது போல் இன்னும் பல அங்காடிகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து இருக்குது. அதனால் ஒரு நஞ்சில்லா ஒரு உணவை இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுட்ருக்கோம். பண்ருட்டியில் பலா திருவிழாவுக்கு கலந்துக்கிட்டோம். இது வந்து குழிப்பணியாரம் செய்கிறோம். பலா அரிசி மாவு, உளுந்த மாவு இதை போட்டு கலந்து பணியாரம் இனிப்பில் செஞ்சிட்ருக்குறோம். நாட்டு சர்க்கரை இனிப்பு வந்து நாட்டு சர்க்கரை தான், வேறு எதுவும் குழிப்பணியாரம். ஃப்ரெஷ் ஜூஸாக அரைச்சி கலக்கிறது தான் பலாப்பழத்தில் அல்வா இருக்குது, சாக்லேட் இருக்குது, எல்லாம் இருக்குது. பழமலைன்னு இது பழமலை பலகாரம்னு இது. நாங்கள் வந்து விருதாச்சலம், அவர் வந்து கோட்டேரி. இப்போ 4 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம். இது வந்து வணக்கம், என்னுடைய பேர் சக்திவேலு. நான் ஒரு கடந்த 4 வருடமாக பண்ருட்டி வட்டத்தில் பலா திருவிழாவில் இந்த பலா பிரியாணி செஞ்சுட்டுருக்கேன். இந்த பலா பிரியாணி வந்து நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாய கல்லூரியில் இந்த பலா பிரியாணி கற்றுக்கிட்டேன். இந்த ஏரியாவில் பல இடத்துல நான் போய்ட்டு இந்த வேலையை செஞ்சுட்டுருக்கேன். இது இல்லாமல் வந்து இன்னும் வேறு வேலையை சமையல் வேலை எல்லாமே செய்வேன். நான் செய்வேன். பலா பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். பலா பிரியாணி வந்து பலா காய், பலா பிஞ்சு இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் வந்து பலாவில் வந்து ஐஸ்கிரீம் செய்யலாம், சப்பாத்தி போடலாம், குருமா செய்யலாம், அடுத்து பாயாசம் செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம் பலா பிரியாணியில். மற்ற இடத்துல பிரியாணி செய்யும்போதெல்லாம் நாங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அந்த ஒரு ஆயிலை யூஸ் பண்ணுவோம். இது வந்து இந்த பலா திருவிழாவுக்கு மட்டும் எதுவும் கலப்படம் இல்லாமல் அவங்களே வீட்டில் கடலை எண்ணெய் ஆடிட்டு வந்து கடலை எண்ணெய் செய்வோம். அரிசியும் வந்து சீரக சம்பா அரிசி அவங்க வீட்டு வயலில் விளைஞ்சி அவங்களே பதப்படுத்திட்டு வந்த அரிசி இது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இல்லை காய்கறிலாம் எதுவுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம். பலா பலா கொட்டை இந்த மாதிரி தான் சேர்ப்போம். நாங்கள் எதுவும் கலப்படம் இல்லாமல் நல்ல சுவையான பிரியாணி இது. கலரும் எதுவுமே நாங்கள் இதில் ஆட் பண்ண மாட்டோம். இது வெள்ளை அப்படியே பிரியாணி மட்டும் தான் செய்வோம். அது இல்லாமல் வந்து பலா திருவிழாவில் வந்து காலையில் எல்லாருக்கும் கஞ்சி கொடுப்பாங்க. அந்த கஞ்சி வந்து சீரக சம்பா அரிசி, கொள்ளு, தினை, பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து வறுத்து பொடியாக்கி மிளகு, சீரகம், சிகப்பு கவுனி அரிசி எல்லாம் செஞ்சு கஞ்சி காலையில் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க. அண்ணா வணக்கம், என் பேர் துளசிதாஸ், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம். மரபு வழி விவசாயம். நாங்கள் வந்து ஒரு குழுவாக செயல்பட்டுருக்கோம். இங்கே வந்து பண்ருட்டி பலா திருவிழாவுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு நெல் காட்சிப்படுத்த தான் வந்திருக்கோம். சந்தை வாய்ப்புன்றது இல்லை. இதில் வந்து மரபு வழியில் பாரம்பரிய ரகங்களை மட்டும் மீட்டெடுத்து விதை பரவலாக்கம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பரவலாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விதை பரவலாக்கத்தில் இயற்கை விவசாயத்துக்கு மரபு வழியில் வர குழந்தைங்களுக்கு 1 கிலோ வரைக்கும் இலவசமாக தந்துட்டுருக்கோம். அதுக்கு மேலே அதிகமாக வாங்கணும்னா நாங்கள் அது பண்டை பரிமாற்றம் பண்ணியிருக்கோம்.
விற்பனை வாய்ப்புன்றது குறைவு. ஏன்னா விற்பனை வாய்ப்பு விதைச்சட்டன்றது ஒரு பெரிய அது பாதிப்புக்குள்ளானது. அதனால் விற்பனை வாய்ப்பு இல்லை. அந்த பண்டை பரிமாற்றம் இல்லைனா 1 கிலோக்குள்ளே கேட்டால் இலவசமாக கொடுப்போம். இந்த மரபு வழியில் மீட்டு எடுக்கிற வேலை தான் எங்களுது. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 650 ரகங்கள் மீட்டு எடுத்திருக்கோம் குழுவில் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில். அதில் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறது ஒரு 250 தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எல்லாமே மரபு வழி, பாரம்பரியம், ட்ரெடிஷ்னல் ரகம். இது தமிழகத்துக்குன்னு இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட 5 மாநிலம் பயணப்பட்டிருக்கோம். இப்போ அதிகமாக பயணப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரிசா. அங்கே ஒரு நம்ம நெல்லுடைய அறிவியல் ஆராய்ச்சி விஞ்ஞானி இருக்கார், சயின்டிஸ்ட் தேபால் தேவ்னு. அவரோட கூட சேர்ந்து பயணிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மாழ்வார் வெங்கடாச்சல ஐயா, நம்மாழ்வார் கூட பயணம் பண்ணால் வெங்கடாச்சல ஐயாவோட கூட பயணம் பண்ணி அவங்களுடைய வழிகாட்டுதலில் வந்துட்டு இருக்கோம். நம்ம ஜனங்க மத்தியில் அதிகமாக பிரதானமாக இன்றைக்கி போயிட்டு இருக்கிற ரகம்னு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, பூங்காறு, குள்ளங்காறு, அறுபதாங்குருவை, கருங்குருவை, இந்த மாதிரி தில்லைநாயகம், இந்த மாதிரி ரகங்கள் பிரதானமாக நிறைய பேசக்கூடிய ரகம். அதை அதிகமான வகையில் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். மீதிலாம் பார்த்திங்கன்னா கேள்விப்படாத ரகங்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை, நாங்கள் தேடலில் தான் இருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் எடுக்கிறோம். அது தவிர எங்கள் மாவட்டத்துக்கான உள்ளூர் ரகம் இருக்குது. கம்மன் சம்பா, பிசினி, வாடஞ்சம்பா, கலர்பாலை, இதெல்லாம் எங்கள் உள்ளூர் வட்டார ரகங்கள் இருந்திருக்கு. அதை நாங்கள் தேடி பிடிச்சி மீட்டு எடுத்து அதை நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் மாற்றத்திற்கான முதல் செயல் நம்மிடமிருந்து துவங்கட்டும். இப்போ நம்ம இங்க பண்ருட்டில் நடக்கக்கூடிய பலா திருவிழாவில் இருக்கிறோம். இந்த திருவிழாவில் 120க்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறி விதைகளை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இந்த காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய காய்கறிகள். பாரம்பரிய காய்கறிகள் அப்படின்னா எதையும் தனித்துவமெல்லாம் பார்க்க தேவையில்லை, அதுதான் நம்ம இயல்பு, அதுதான் நம்ம புழக்கம். ஆனால் இன்னைக்கு அது நடைமுறையில் இல்லை, புழக்கத்தில் இல்லை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் முள் இருக்கலாம், அது நல்ல பெருசாக இருக்கலாம், அதை நம்ம சாப்பிட முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சரியான பட்டத்தில் மட்டும்தான் அது காய்க்கலாம். எல்லா காலங்களையும் நமக்கு அது காய்கறி அறுவடை தராமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால நாட்டு காய்கறி ரகங்கள் அதோடைய புழக்க நிலையில நம்ம மாறி வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற காய்கறிகள்ல இருந்து இது தனித்துவம் வாய்ந்தது. ஆனால் அந்தந்த காய்கறியும் அதுக்கான குணங்களை கொண்டுள்ளது. அதை நம்ம உணவுல எடுத்துக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நம்மக்கிட்ட நிறையவே இருக்கு. இதை தேவைப்படுற நண்பர்கள் பெற்று அவங்க மாடி தோட்டத்திலேயோ வீட்டு தோட்டத்திலேயோ நிலங்கள்லையோ அதை அவங்க உற்பத்தி பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இதை மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விதைகளை மீட்டு நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கிறோம். வணக்கம், என்னோட பேர் பிரேமா. நான் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கேன். 2026 பண்ருட்டி பலா திருவிழாவுக்கு ஸ்டால் போட்டிருக்கேன். அதாவது எல்லாருமே இயற்கை வாழ்வியல் சொல்கிறாங்க, உணவுப் பொருட்களை மாற்றம் கொண்டு வராங்க. ஆனால் காஸ்மெட்டிக்கில் ஒரு பெரிய மாற்றம். ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த மாற்றத்தை, அதாவது இந்த ஸ்டால் போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னோடய குழந்தை தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு ரெடி பண்ண பொருள் என்னென்னா மைப்பொட்டு தான். இந்த மைப்பொட்டு நானே ரெடி பண்ணது, என் குழந்தைக்காக முதல்ல ரெடி பண்ணது இந்த மைப்பொட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளாக அவளுக்காக உருவாக்குனா, அடுத்தது லிபாம் ரெடி பண்ணேன். இதே மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. குழந்தைங்களுக்கு பொதுவாக சோப்புங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சோப்புங்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதே மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பு சோப்பு கிடைக்குங்களா, ஆயில் கிடைக்குங்களா, ஷாம்பு கிடைக்குங்களா அப்படிங்கும்போது, இப்போ இது நான் லிபாம் நானே ரெடி பண்ணுறது. இது குழந்தைங்களுக்கு நிறைய பேர் பேபி லோஷன் யூஸ் பண்ணுவாங்க. லோஷனில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் இதில் பியூர் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத ஹெர்பல்ஸாக பண்ணுறது. அதே மாதிரி சோப்பு இது நிறைய பேர் இப்போ வெயிலில் வேலை செய்கிறதோட அதிகமாக ஏசியில் தான் வேலை செய்கிறாங்க. அதனால உடம்பு ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பொடுகு அதிகமாக வருது. அப்போ பொடுகு நீக்கிறதுக்கு ஹெர்பல்ஸான பொடுகு எண்ணெய். ஐயா வணக்கம், என் பெயர் அலெக்சாண்டர். நான் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுக்கா கல்குணம் கிராமத்துலேருந்து பலா திருவிழாவில் நம் பாரம்பரிய அரிசி அவல்கள் விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளேன். இதில் மாப்பிள்ளை சம்பா அவல் சாப்பிட்டா உடம்புல நரம்பு தளர்ச்சி, நல்லா உடம்பு நல்லா சக்தி அதிகமாக இருக்கும், உயிர் சத்து உடம்புக்கு அதிகமாகும். அதேமாதிரி
ரத்தசாலி அவுள் கொண்டு வந்துடுறேன். ரத்தசாலி அவுளில் வந்து நீங்கள் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குங்க, ரத்த சோகை இருக்குங்க, உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்கிறவங்க சாப்பிட்லாம். பெரும்பாலும் பெண்களுக்கு அதிகமாக சாப்பிட்லாம் ரத்தசாலி அவுள். அதேமாதிரி ரத்தசாலி அரிசி, ரத்தசாலி அரிசியை அதேமாதிரி நீங்கள் வந்து கஞ்சியாகவும் சாப்பிட்லாம், உடச்சி உப்புமா கட்டி சாப்பிட்லாம், கவலடை செஞ்சு சாப்பிட்லாம், இன்னும் நிறையா வகை சாப்பிட்லாம். அதுவும் அதேமாதிரி தான். மாப்பிள்ளை சம்பா அவுள், ரத்தசாலி அவுள், ரத்தசாலி அரிசி, கருப்பு கவுனி அரிசி எடுத்து வந்து, கருப்பு கவுனி அரிசி வந்து பழங்காலத்தில் மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி. அதை வந்து சீன அரசாங்கத்தால் முதல்ல தடை செய்யப்பட்ட அரிசியாக இருந்தது. அது வந்து மக்கள் அனைவரும் சாப்பிடக்கூடாது, மன்னர்கள் மட்டும் சாப்பிடணுன்றதாக வச்சுருந்தாங்க. அதில் இல்லாத சத்தே கிடையாது. நீரிழிவு நோய்க்கு நல்லது, ஹீமோகுளோபின் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் உடம்புக்கு அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து கருப்பு கவுனி அரிசி. வணக்கங்க, நாங்கள் ஈரோட்லேருந்து வரோம். நேச்சுரைஸ் ஆர்கானிக்னு ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் தொக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்தி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் தொக்கு வெரைட்டி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 தொக்கு வெரைட்டி பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஊறுகாய் வெரைட்டியும் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கடைக்கு மெயினாக சப்ளை பண்ணுறோம். நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் தொக்கு ஸ்பெஷலாக வந்து சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டை தொக்கு. இந்த பெரண்டை தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கம்மியாக இருக்குது, மூட்டு வலி, அது இல்லாமல் இந்த பசி எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பெரண்டை தொக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் தொக்கு, இது வந்து இந்த கொலாஜின் வந்துட்டு முட்டிக்கு நடுவால் இருக்க அந்த கொலாஜின் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இது தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா தொக்கு வெரைட்டி, தொக்கு இது எல்லாமே தொக்கு தான். நம்ம ஊறுகாய் வெரைட்டி ஒரு 4 வெரைட்டி மட்டும் தான் பண்ணுறோம். மீதி எல்லாமே தொக்கு. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சுடு சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் நீங்கள் அப்படியே பண்ண சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவோ எந்த இதில் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைஃப் ஃபாயில் சீல் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஃபாயில் சீல் பண்ணி ஸ்பூனும் போட்டிருப்போம்ல. இதை பிரிக்காத வரை நீங்கள் 6 மந்த் வரை வச்சுக்கலாம். ஒன்ஸ் இது பிரிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல மூடி வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வந்து வெளியே வச்சுட்டிங்கன்னா எதுவும் ஆகாது. ஏன் இதை வந்து மூடி நல்லா டைட் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் வந்து வினிகரோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இதில் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஏர் மாய்ச்சர் உள்ள போச்சுன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூடி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்கிறோம். ஃப்ரிட்ஜில் தாராளமாக வைக்கலாங்க, எங்கே நீங்கள் வச்சிங்கன்னா மூடி டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இதில் உள்ள ஸ்பூன் நாமளே கொடுத்துருப்போம். அந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும், பயன்படுத்தணும் எல்லாமே. நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு அந்த ஸ்பூன் உள்ளே போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கெட்டுரும். ஏன்னா இது வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ் ப்ராடக்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மால்ட் வெரைட்டி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரை எல்லாருமே பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம அமேசான்லேயும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கி அமேசான்லேயும் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆஃப்லைன்லையும் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எங்கே வேணுனாலும் ஆர்டர் பண்ணி இது வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுவோம். இல்லை அமேசானில் வந்து நீங்கள் நேச்சுரைஸ்னு சர்ச் பண்ணிங்கனாவே அமேசானில் இருக்கும், நீங்கள் நம்மளோட ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆர்கானிக் ஆனந்த். ஈரோட்டில் வந்திருக்கோம், பலாத்திரு விழாவுக்கு வந்திருக்கோம் பண்ருட்டிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களோட வரப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம இங்கே என்னென்ன பொருள் கொண்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் கொண்டு வந்திருக்கோம், நொல்லிக்காய் ரோஸ்டி கொண்டு வந்திருக்கோம், மூங்கில் குருத்து தேன், அதாவது மூங்கில் குருத்து தேன்னா தேனில் ஊற வச்ச மூங்கில் குருத்து கொண்டு வந்திருக்கோம், ஹெர்பல் நேச்சுரல் டை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோப்பில் பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்கு சோப்பு, குப்பைமேனி சோப்பு, செம்மண்ணில் சோப்பு, இந்த மாதிரி வித்தியாசமான பொருள் ஒரு 7 வகையான பொருள் கொண்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ட்ரை கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க இயற்கை விவசாயம் செய்யப்பட்டு மக்களுக்காக அணுக்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் வீரிய சக்தி அதிகப்படுத்தும். அதுக்காக நம்ம கொடுக்குற இந்த ஆர்கானிக் பிளாக் கிரேப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தேன் மூங்கில் குருத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் பற்றாக்குறைகள் சாப்பிட்டாங்கன்னா ஒரே மாதத்தில் கால்சியத்தை அதிகப்படுத்தி அவங்களுக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா கால்சியம் இழப்பு இருந்து மீண்டு வரக்கு வந்து பயன்படுத்தி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். வணக்கம், சந்தியா, திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வரோம். பனைத்திருவிழா 2026 பண்ருட்டியில் நாங்கள் கலந்துட்டு இருக்கோம். எங்களோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மாரன் ஹர்பல். எங்ககிட்ட மூலிகைகள் கலந்த ப்ராடக்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட குப்பைமேனி சோப்பு. இந்த குப்பைமேனி சோப் பார்த்தீங்கன்னா குப்பைமேனி, வேப்பிலை, துளசி, வெப்பாலை போட்டு மூலிகைகளால் செஞ்சது. இந்த வெயில் காலத்தில் வர வியர்க்கொரு, சொரியாசிஸ், தேம்பல், படர்தாமரை, எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்க்கு இந்த குப்பைமேனி சோப் ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து எங்ககிட்ட குங்குமப்பூவில் பண்ண ஃபேஸ் வாஷ், அண்ட் வந்து சார்கோலில் பண்ண ஃபேஸ் வாஷ், அண்ட் வந்து மஞ்சிஸ்டால பண்ண ஃபேஸ் வாஷ்
அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே க்ளோயிங் பண்ணி கொடுக்கும். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா குங்குமாதி தைலம் எங்ககிட்ட இருக்குது. இந்த குங்குமாதி தைலம் பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற கருவளையம், மங்கு, அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ஒரு 100 வருட பாரம்பரிய முறைப்படி ஆயுர்வேதிக் புக்கில் இருந்து எடுத்து செஞ்சுருக்கோம். இதோட பேசிக் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ தான். அண்ட் ஆட்டுப்பால், நல்லெண்ணெய், ஒரு 20 வகையான மூலிகைகள் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோங்க. வணக்கம், நான் முனைவர் ரேகா. எங்கள் குடும்பத்தோட புதுச்சேரியிலேருந்து நம்ம பண்ருட்டியில் நடக்கிற பலா மரபு திருவிழாவுக்கு வந்திருக்கோம். பலா மரபு திருவிழானா என்ன? ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்து பலா சுலை வந்து 5 சுலை அப்படி தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். திருவிழான்னு கேள்விப்பட்டதுமே குடும்பத்தோடு வந்துட்டோம். ஏன் இங்கே வந்து பார்க்குறோன்னா, பலா திருவிழானுக்கு ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறாங்கன்றது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாத்தை விட முக்கியமாக சுவை தாய்ப்பலான்னு சொல்கிறோம். அந்த தாய்ப்பலா கண்ணு இங்கே தான் நாங்கள் நேருக்கு நேர் பார்த்தோம். எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. எதிர்காலத்துக்கு கிடைக்குமான்னு கூட தெரியல. பலாப்பழ வகை வந்து எவ்வளவோ இங்கே கொடுத்துருக்காங்க. அதை விட ஒரு கண்காட்சி மாதிரி போட்டிருக்காங்க. பலாப்பழத்தினால என்னென்ன பொருள்லாம் செய்ய முடியும். ஸ்வீட் செய்யலாம், அழகு பொருள் செய்யலாம், நமக்கு தலைக்கு தேய்ச்சிக்கிற எண்ணெய் செய்யலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரி, நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம்னா கடைசியாக ஒரு கூட்டத்தை போய் பார்க்குறோம். பலாப்பழம் பிரியாணின்னு சொல்கிறாங்க. பலாப்பழத்தில் பிரியாணி கூட இல்லாமல் செய்யும். நம்ம வந்து அசைவ பிரியாணி, காய்கறி போட்ட பிரியாணி தானே சாப்பிட்ருக்கோம். இது என்ன பலாப்பழ பிரியாணி? அதை வாங்கி சாப்பிட்டா ரொம்ப, அதாவது நம்ம விவசாயிகளோட அருமை பெருமை எல்லாம் எங்களுக்கு இந்த இடத்துல தாங்க தெரியுது. ஏன்னா அந்த பிரியாணியில் நம்ம எந்த ஒரு பொருளையும் தேட தேவையில்லைங்க. பலாப்பழத்தை மட்டுமே வச்சு அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட முக்கியமாக இந்த பலாப்பழம் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அதனால் என்னென்ன பலன்லாம் நம்ம அடைய போகிறோம். பலாப்பழம் சாப்பிட்டா எல்லாம் வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படி இப்படி நிறைய சொல்கிறாங்களா? அதான் எதுவும் கிடையாதுங்க. இங்கே இருக்கிற எல்லா விவசாயிகளும் சொல்கிறாங்க அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. பலவீனமாக இருக்கிறவங்க இந்த பலாப்பழத்தில் செஞ்ச பொருட்களை சாப்பிட்லாம். பலாப்பழ அல்வா, பலாப்பழ அதிரசம், பலாப்பழ கேக்கு, இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகள் பார்க்கும்போது இவங்களோட முடிஞ்சிடக்கூடாதுங்க. எதிர்வர சந்ததிகள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிற இந்த பலாப்பழ திருவிழாவோட குழு எல்லாருக்குமே புதுச்சேரியிலேருந்து வருகை புரிந்துள்ள எங்கள் அனைவரின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.